Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நாம் கான்வர்சேஷன் மூலமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண போகிறோம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் ஒருத்தங்களோட பேர் ஹேமா, இன்னொருத்தங்க மணி. ஸோ ஹேமாவும் மணியும் 5 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றத லேர்ன் பண்ணலாமா? ஹேமா மணியை பார்த்து கேட்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால, மணி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணி ஹவ் ஆர் யூ? மணி ஹவ் ஆர் யூ? இதுக்கு மணி சொல்கிறாரு, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபைன், வாட் அபவுட் யூ? நல்லது, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெல், வேர் ஆர் யூ நவ்? வெல், வேர் ஆர் யூ நவ்? நான் இப்போது கிண்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் ஸ்டேயிங் இன் கிண்டி. ஐ ஆம் ஸ்டேயிங் இன் கிண்டி. இவ்வளோ வருஷமாக நீ எங்கே இருந்த அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. வேர் வர் யூ ஆல் தீஸ் இயர்ஸ்? வேர் வர் யூ ஆல் தீஸ் இயர்ஸ்? கொல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருந்தேன். கொல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி இன் கொல்கட்டா. I was working in a company in Kolkata. இப்போ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து கேட்குறாங்க. How is it you are here now? How is it you are here now? அதுக்கு மணி சொல்கிறாரு, என்னோட கம்பெனியில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு என்னை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. I am transferred to their சென்னை branch. I am transferred to their சென்னை branch. உன்னோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேமா கேட்குறாங்க. Where is your office? Where is your office? மவுண்ட் ரோட்டில். இன் மவுண்ட் ரோடு. இன் மவுண்ட் ரோடு. உன்னோட ஃபேமிலியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஹேமா கேட்குறாங்க. Have you brought your family here? Have you brought your family here? இன்னும் இல்லை, முதல்ல நான் ஒரு வீடு பார்க்கணும். Not yet. I must find a house first. Not yet. I must find a house first. அப்படின்னா எங்கே நீ தங்கியிருக்க? தென் வேர் டு யூ ஸ்டே நவ்? தென் வேர் டு யூ ஸ்டே நவ்? என்னோட மாமாவுடன் தங்கியிருக்கேன். ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை அங்கிள். ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை அங்கிள். 5 வருஷத்துக்கு அப்புறம் நாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஆம் கிளாட் வி ஹாவ் மெட் ஆஃப்டர் 5 years. ஐ ஆம் கிளாட் வி ஹாவ் மெட் ஆஃப்டர் 5 years. நீ எப்படி இருக்காய்? ஹவ் அபவுட் யூ? ஹவ் அபவுட் யூ? என் சொந்த தொழிலை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழிலை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஐ ஆம் லுக்கிங் ஆஃப்டர் மை ஓன் பிஸ்னஸ். ஐ ஆம் லுக்கிங் ஆஃப்டர் மை ஓன் பிஸ்னஸ். நல்லா போகுதா? டூயிங் வெல். டூயிங் வெல். மிகவும் நன்றாக. எக்ஸீடிங்லி வெல். எக்ஸீடிங்லி வெல். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு வீடு பார்த்து தர உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி மணி கேட்குறாரு. ஐ ஆம் ஹாப்பி. கேன் யூ ஹெல்ப் மீ டு ஃபைண்ட் அ ஹவுஸ்? இதுக்கு ஹேமா, கவலைப்படாத, என் வீட்டில் ஒரு போர்ஷன் காலியாக தான் இருக்குது, நீ அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டோன்ட் வரி, தேர் இஸ் அ போர்ஷன் வேக்கண்ட் இன் மை ஹவுஸ் இட் செல்ஃப், யூ கேன் ஹாவ் தட். டோன்ட் வரி, தேர் இஸ் அ போர்ஷன் வேக்கண்ட் இன் மை ஹவுஸ் இட் செல்ஃப், யூ கேன் ஹாவ் தட். அதுக்கு மணி சொல்கிறாரு, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, என்னோட கவலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெரி கைண்ட் ஆஃப் யூ. மை போதரேஷன் இஸ் ஓவர். வெரி கைண்ட் ஆஃப் யூ. மை போதரேஷன் இஸ் ஓவர். என்னோட வா, என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹேமா கூப்பிட்றாங்க. கம் வித் மீ. வி ஷல் கோ டு மை ஹவுஸ். கம் வித் மீ. அதுக்கு மணி கேட்குறாரு, வேக்கண்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹவு பிக் இஸ் த போர்ஷன்? ஹவு பிக் இஸ் த போர்ஷன்? 2 ரூம் இருக்குது, ஒரு கிச்சன், ஒரு ஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறாங்க. 2 rooms, a kitchen and a hall. அது போதும், நாங்கள் 3 பேர் தான். That's enough, we are only 3. That's enough, we are only 3. அதுக்கு ஹேமா கேட்குறாங்க, பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லி. பாய் ஓ கேர்ள்? பாய் ஓ கேர்ள்? பெண் 3 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாங்க. கேர்ள் 3 years old. கேர்ள் 3 years old. நல்லது, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறாங்க.
வெல் ஐ ஹாவ் அ சன். வெல் ஐ ஹாவ் அ சன். மணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ நெவர் தாட் திஸ் வில் ஹேப்பன் லைக் திஸ். ஐ நெவர் தாட் திஸ் வில் ஹேப்பன் லைக் திஸ். அதுக்கு ஹேமா சொல்கிறாங்க, இப்படி தான் எல்லாமே நடக்குது. தட் இஸ் ஹவு திங்ஸ் ஹேப்பன். தட் இஸ் ஹவு திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குற இந்த 3 கேள்வி ஹேமா உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.